உடனடியாக தமிழக அரசு செய்யக்கூடிய நடவடிக்கை உடனடியாக ஒண்ணுமே செய்ய முடியாது. அதாவது வெயில் அடிச்சு காஞ்சாதான் உடனடியான ரமணன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ரமணன் இன்னைக்கு தான் சொல்றாரு, இன்னைக்கு தான் மழை வரப்போகுதுன்னா ரைட். அவர் ஒரு வாரமா கத்திக்கிட்ட, ஒரு வாரம் உடனடியாக செய்யணும். நீங்க அரசாங்கத்தான் போய் தமிழர் வந்து தயார் நிலையில இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, உண்மை தயார் நிலை. எதுக்காக ரமணன், எதுக்காக நான் கேட்கிறேன், எதுக்காக வானொலி இன்னைக்கு டெலிஃபோன்லேயே இன்னைக்கு தட்டினே எல்லாமே வந்து டெலிஃபோன்லேயே இன்னைக்கு வந்து ஃபார்காஸ்ட் எல்லாமே இருக்கு. ஃபார்காஸ்ட்டுங்கிறத விட தட்பவெப்ப நிலை நம்ம சொல்லுவோம். தட்பவெப்ப நிலை எல்லாரும் தட்டினா வந்துடும்ல, மழை இருக்கல. ஆக இவ்வளோ படித்த அறிவாளி நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீ தட்பவெப்ப நிலையெல்லாம் சொல்கிறாங்களே. இப்போ செல்ஃபோன் அவங்க தட்டாமையாக இருப்பாங்க, தட்டி பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. நம்பர் யாருக்கணும் தட்டி பார்த்தா உண்மை நிலைமை தெரியுங்களா, மழை வருமாறாது. அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன் எடுக்கலைங்கிறத என்னுடைய கேள்வி. இன்னைக்கு எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து கூப்பாடு போடுது அப்படிங்கிறது இல்லை, உண்மை அதானே. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். நான் கூட கடலூர் கூட சுற்றிட்டு இருந்தேன். கடலூரில் ஏன் கரண்ட்னா தானே புயலுக்காக தான் நீங்கள் ஒதுக்குனீங்க. தானே புயலில் வரும்போது நஷ்டமாகி போச்சுல. அப்பயே கரண்ட் கம்பியெல்லாம் ஒழுங்காக போட்டிருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும்ல. மக்களுக்கு அரசுக்கு வந்து தேமுதிக சார்பில் வந்து ஏதாவது நிவாரணம் ஏதாவது ஏன் அதில் நான் தான் கொஞ்சம் வழங்கிட்டே வரேன். நான் என்னத்தை சொல்ல, நான் சொன்ன உடனே செஞ்சிருவாங்க. நீ எதுக்கு ஏன் சார்பாக கேட்குறீங்க? இல்லை நீங்கள் தான் போட தான் போறீங்களா? இவ்வளோ நேரம் என் வேலை தான் கெடுத்துருக்கீங்க. நிதி எதுக்கு நிதி சொல்லணும், நீங்கள் போட போறீங்க. ஐயா, ஒரு தனிப்பட்ட கேள்வி. அதாவது நீங்க அதாவது அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையான உறவுகள் குறித்து இப்ப சமீப காலமா சில சர்ச்சைகள் வருது. ஏன்னா சர்ச்சைகள் வந்து நீங்க தான் சர்ச்சைகள் அடிச்சீங்க. அடிச்சேன்னா நான் எதுக்காக அடிச்சேன், அதான் நீங்க போடாதீங்க. என்ன சர்ச்சை நீங்க சொன்னாதானே புரியும். வெறும் சர்ச்சை நீங்க சர்ச்சைங்கிறது இப்ப நான் கூட இப்படி கூட அடிப்பேன். இது சர்ச்சைனா என்ன பண்றேன், என் கட்சிக்காரர் தான் நான் பண்றேன். ஏதாவது சர்ச்சைக்கு அவங்க நீங்க நீங்க இப்படி கேள்வி கேட்கறதுனால சர்ச்சை வரும். இல்ல மக்கள் மத்தியில வந்து சரி, அது ஒரு இல்ல மக்கள் மத்தியில ஒண்ணுமே போல. நீங்களா ஏதாவது மக்கள் மத்திய இன்னைக்கு வெள்ளங்கிறது யாருனால? உங்களால தானே. 2005 யாருக்காவது தெரிஞ்சதா? டிவி இருக்கிறதுனால வெள்ளம் இவ்வளவு நம்ம பாதிச்சிருக்கு, இவ்வளவு பாதிப்பு, இவ்வளவு இதுக்கெல்லாம் ஆகா தத்தளிக்கும் சென்னை ஏன் பண்றீங்க? உங்க டிவினால தானே. இந்த டிவியெல்லாம் கட் பண்ணிடுவீங்க, எடிட்டிங்ல அதெல்லாம் கட்டு. நான் சொல்ற கட்டு செங்கமடா குணத்தில தங்கமடா, அண்ணன் என்றும் ஏழைகளின் மன்னனடா, ஆசி வழங்கும் கலியுக